ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிரிக்கெட் நியூஸ் தமிழ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஜகீர் கான் வரப்போகிற டெஸ்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரியஸை இங்கிலாந்து அவங்க மேட்சை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அவங்க பிச்சை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது குறை சொல்ல தான் இருப்பாங்க. ஆனால் அதுவே அவங்க ஊரில் அந்த க்ரீன் பிட்ச் வைக்கும்போது நம்ம பிளேயர்ஸ் நம்மளோட மேனேஜ்மெண்ட்டும் எந்த ஒரு இதுவும் சொல்லலை. பிட்ச் மோசம் அப்படி இப்படின்னு நம்ம எதுவுமே ஸ்டேட்மெண்ட் வைக்கல. ஆனால் அவங்க அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காருன்னா, இப்போ இங்கிலாந்து வந்து இந்த சீரியஸை லாஸ் ஆனால் அவங்க பேஸ்பால் அட்டாக்கை வந்து கவுண்டர் அட்டாக்கை வந்து அவங்க இன்னும் தொடர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்டர்-19 பிளேயரான எம்காக்கா அவர் வந்து பும்ராகிட்ட சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு செம்ம கான்ஃபிடென்ஸாக சொல்லியிருக்காரு. நான் உங்களை விட பெட்டர் பவுலர். அதுக்கேற்ற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். 5 விக்கெட் ஆல் எடுத்தார். அவர் ஒரு விக்கெட் எடுக்கும்போது அவர் பும்ராவோட செலிப்ரேஷனை தான் ஃபாலோ பண்ணுறாரு. அது ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் தான். இந்த வயசில் இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாரு. பட் அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். நெக்ஸ்ட் என்னென்னு வீடியோ பார்த்தீங்கன்னா, நடக்க போகிற இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரியஸ்னால ஹாரி ப்ரூக்கை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு டான் லாரன்ஸ். ஹாரி ப்ரூக் இப்போ வந்து ஒரு ஹோமுக்கு போயிட்டார். சம் பர்சனல் இஷ்யூனால இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே ஆட மாட்டார். அதுக்கு பதிலாக டான் லாரன்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஒரு டான் லாரன்ஸை ரீப்ளேஸ் பண்ணாலும் ஹாரி ப்ரூக் ஒரு நல்ல பேட்டர். கவுண்டர் அட்டாக்கில் தான் இருப்பார்.